தமிழை பொறுத்தவரையில் அதன் கவிதையும் வாசிப்பும் இவை பற்றி எல்லாம் நண்பர்கள் பேசினார். தமிழுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அல்லது சிறப்பு என்னவென்று சொன்னால், அதன் அனைத்து எழுத்துகளும் உச்சரிக்கும். ஆங்கிலத்தில் எம்டி என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். எம்டி ஒரு எம்எம் ஒரு டீயும் போட்டு நீங்க வாசிச்சாலும் எம்டி. அது எழுதாம முழுக்க அழிச்சு போட்டு போயிட்டாலும் எம்டி. தமிழ் அப்படி. தமிழ்ல சுப்பிரமணியம் பேர் என்ன இப்போதும் பிபிசியில் இருப்பவர்கள் நியூஸ் காஸ்டர்ஸ். ஒரு செய்தி சொல்லுகிற போது அவருக்கு அந்த செய்தி தெரியும். ஆனால் நாங்கள் எங்களிடம் வைத்திருப்பவர்கள் நியூஸ் ரீடர்ஸ். அதை வாசிப்பு அது கட்டாயம் அந்த செய்தி தெரிய வேண்டும் என்றது அல்ல. யாரோ ஒருவர் எழுதி அதை அவர் வாசிப்பார். ஆனால் ஏனையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்தி தெரிந்த அல்லது செய்தியை வழங்குகின்ற செய்தியாளர்களாக இருக்கிறார்கள். அத்தகையவர்கள் அல் ஜசீரா சரி, பிபிசி சரி, அல்லது ஏனைய பிரபலமான உலக வானொலி. ஒரு விடியம் பற்றி பேசுவதற்கு பேச்சு என்பது எங்கள் ஊர் வருகிறது. அனைத்து மிருகங்களில் இருந்து மாறுபட்டதனாக மனிதர் இருப்பதற்கு காரணம் அவருடைய பேச்சாற்றல் என்பது ஒன்று. இரண்டாவது, அவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை திறன். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்வு. ஊக்குவிக்க ஆடிருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான். மாணவா எழுந்து வா என்கின்ற என்னுடைய செயற்திட்டம், என்னுடைய ஒரு அங்கம் இன்றைய தினம் வெள்ளவத்தை கொழும்பு தமிழ் சங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் மூன்றாவது நிகழ்வாக, இறுதி நிகழ்வாக இடம்பெறவிருக்கின்றது. ஊடகத்தில் நான் கண்டதும் பெற்றதும். ஊடகத்துறை என்பது உண்மையில் அது எப்படிப்பட்டது என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த துறையில் நான் கால் பதித்தது முதற்கொண்டு இது ஒரு பிரபலமான ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக, ஒளிபரப்பாளராக, கவிஞராக, விமர்சகராக என்று பல்வேறு பரிணாமங்கள் இந்த சமூகத்தில் பிரசித்தி பெற்ற இளைய தம்பி தயானந்தா அவர்கள் நம்மோடு மனம் திறந்து நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து எமக்கு ஒரு உத்வேகத்தை வழங்குவதற்காக வேண்டி வருகின்றார். எனவே அந்த நிகழ்வினை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி உங்களின் பலத்த கரகோட்டத்திற்கு மத்தியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இளைய தம்பி தயானந்தா அவர்களை அன்போடு அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஸ்டேஜ் டிவி நிர்வாகத்தினருக்கும், ஸ்டேஜ் டிவியினுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய தம்பி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு பணிவான வணக்கம். இதுவரைக்கும் கவிதையும் எண்ணும் எழுத்தும் பேசப்பட்டது. எனக்கு தரப்பட்டது பேசப்பட்டது. மாணவர்களான எல்லோருக்கும் மிக முக்கியமானது, மனிதர்கள் அனைவருக்கும் முக்கியமானது தொடர்பாடல். அது மிக சீக்கியதாக இருக்க வேண்டிய தேவை. நீங்கள் தொடர்பாடல் என்பது மொழியினூடானது அல்ல. மனிதர்கள் மட்டுமே தொடர்பாடல் என்பதும் இல்லை. உலகின் உயிருள்ள அனைத்தும், மரங்கள், தாவரங்கள் கூட தொடர்பாடல் தகவல். மிருகங்கள் தொடர்பாடல். நாங்கள் மொழியேற்று உடல் மொழியினூடாக தொடர்பாடல். ஆனால் பொதுவாக தொடர்பாடல் என்பது வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்களில் உண்டான தொடர்பாடல் பற்றித்தான் நாங்கள் பேசுகிறோம். மதுசூதனன் பேசுகிற போது உரத்து வாசித்தல் சொன்னார். அந்த காலங்களில் உங்களை பார்க்கிற போது எனக்கு பொறாமையாக, நீங்கள் எல்லோரும் ஒரு சண்டை இல்லாத ஒரு நாட்டில் பாடுகிறீர்கள். உங்களுடைய வயதில் எங்கள் வாழ்க்கை இலங்கையில் அப்படி இருக்கிறது.
குண்டுவெடிப்புகளும் புலப்பெயர்வுகளும் ஒரு சமூகத்தை ஒரு சமூகம் இழத்துவது யாரோ யாரையோ கொலை செய்வதுமான ஒரு மாணவ பருவத்தில் நான் இருந்தேன். அப்போதெல்லாம் இந்த தொடர்பாடல் தருகின்ற வானொலிகள் நமக்கு மிக முக்கியமாக இருந்தது. வானொலி இன்றும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் மிக மோசமான போர் நடக்கும் இடங்களில் வானொலி வாழ்ந்து பலஸ்தீனத்து மக்கள் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருப்பதில்லை, கம்ப்யூட்டர் பார்த்துக் கொண்டிருப்பதில்லை. கைகளில் இருக்கிற ஏதோ ஒரு வானொலி ஊடாக தருகிற செய்திகளோடு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் அலைகின்ற மக்களின் துணையாக தொடர்பாடல் தருகிற வானொலி. எனக்கு தெரியும், தமிழை பொறுத்தவரையில் அதன் கவிதையும் வாசிப்பும் இவை பற்றி எல்லாம் நண்பர்கள் பேசினார். தமிழுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், அல்லது சிறப்பு என்னவென்று சொன்னால், அதன் அனைத்து எழுத்துகளும் உச்சரிக்கும். ஆங்கிலத்தில் எம்டி என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க எம்டி, ஒரு எம்எம் ஒரு டீயும் போட்டு நீங்கள் வாசிச்சாலும் எம்டி. அது எழுதாம முழுக்க அழிச்சு போட்டு போயிட்டாலும் எம்டி. தமிழ் அப்படி. தமிழ்ல சுப்பிரமணியம் பேர் என்ன சொன்னால் உச்சரிப்பு என்பது ஏன் முக்கியம் என்றால், நான் ரகுமான சொல்லியிருக்கேன். உங்களோட பேரை மிக தவறாக உச்சரிச்சா உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பல சிங்கள நண்பர்கள் அல்லது அலுவலர்கள் சொன்னால் என்னுடைய பேரை அவர்கள் வெளியே தந்து தியானந்தா அவர்களுக்கு அப்படித்தான் அதை வாசிக்க முடியும். அந்த ஆங்கில எழுத்தை அவர்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ளும். வெள்ளைக்காரர்கள் என்னுடைய பேரை சரியாக சொல்வது ஏதோ ஒரு வகையில் சொல்வார். கோபம் ஒன்றை மிகச் சரியாக உச்சரிப்பது என்பது அவனை கௌரவிப்பது. உங்களுடைய பெயரை நான் தவறாக உச்சரிக்க கூடாது, முறையும் அல்ல. தொடர்பாடல் எப்படி என்றால், உங்கள் எல்லோருக்கும் உங்களில் எத்தனை பேர் ஊடகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். எங்கள் காலத்தில் அப்படி ஒரு ஆசை. அதற்கு காரணம் பிரபலமாக இருப்பது சத்துமாமி. இலங்கையில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் தமிழ் பேசுகிற யாரை தெரியும். ராஜேஸ்வரி சண்முகத்துக்கு தெரியும், KS ராஜாவுக்கு தெரியும். அது பிரபலமாக நான் நம்புகிறேன். பிரபலமாவது அதைத்தான் புகழ் வருவது என்பதற்காக நீங்கள் வைத்தீர்கள் மாணவர்களாக. உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கனவு, உங்களுக்கும் ஒரு கனவு. உங்கள் கனவில் தொடர்பாடல் முக்கியம் வந்தால் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது தொடர்பாடல் என்று பொதுவாக பாடசாலைகளில் நண்பர்கள் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், வாத்தியார் சரியான சூடா இருக்கு, கண் அப்படிதான் இருக்கு, மாதிரி அவர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொல்றாரு. அவர் ஒன்றும் சொல்றது வகுப்புரைகளை சுற்றி அதிபர் நடந்து வருகிற போது உங்களுக்கு தெரியும் அவர் எதையோ சொல்கிறார். ஒருவர் ஒன்றை சொல்வதற்கு மொழி தேவையானதில்லை, ஆனால் அறிவிப்பு என்பது என்ன என்றால் கேள்வி அல்லது கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி என்ற அனைத்து குறியீடுகளும் எழுத்தில் எதை செய்கிறதோ அதை சொல்லுகிற போது செய்கிறவன் எவனோ அவன் அறிவிப்பான். உங்களுக்கும் தெரியும், நீங்கள் வீட்டுல போய் உங்களோட தாயார் இன்றைக்கு இடியப்பமா கேள்விதான், நீங்கள் இன்றைக்கு இடியப்பமா கேள்விக்கு இல்லாம சொல்லி அவர் தெரியும். நீங்கள் இந்த எங்களுக்குள்ள பிரச்சனை நண்பன் மதுசூதனன் சொல்றது போல எங்களுக்குள்ள பிரச்சனை அதை புரிந்து கொள்வது என்பதில் எங்களுக்கு சிக்கல். எங்களுக்கு எல்லோருக்கும் தமிழ் தெரியும், ஆனால் அந்த தமிழுக்கு எழுவா என்ன, பயனில் என்ன, திணிச்சம் என்ன, பேரிச்சம் என்ன தெரியாது. ஆனால் அவ்வளவுத்தையும் நான் பயன்படுத்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். எங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத தெரியாது, ஆனால் ஒரு விடியை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தெரியும். பேச்சு என்பது எங்களோடு வருகிறது. அனைத்து மிருகங்களில் இருந்து மாறுபட்டதனாக மனிதன் இருப்பதற்கு காரணம் அவருடைய பேச்சாற்றல் என்பது ஒன்று. இரண்டாவது,
அவனுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை திறன். நான் நம்புகிறேன் இந்த புறத்து வாசித்தல் என்பது ஏன் அவசியம் என்று மதுசூதனன் சொன்னதற்கு ஒப்பானது. நீங்கள் உரத்து வாசிப்பது அல்லது வாசிப்பு என்பது நாங்கள் ஒரு காலத்தில் வானொலிகளில் செய்தியாளர்கள் அல்லது செய்தி ஒலிபரப்பாளர்கள் நியூஸ் காஸ்டர்ஸ் என்று ஒருவர் கூறினார். அவர்கள் செய்திகளை தெரிந்தவர்கள் செய்திகளை சொல்வார். இப்போதும் பிபிசியில் இருப்பவர்கள் நியூஸ் காஸ்டர்ஸ். ஒரு செய்தி சொல்லுகிற போது அவருக்கு அந்த செய்தி தெரியும். ஆனால் நாங்கள் எங்களிடம் வைத்திருப்பவர்கள் நியூஸ் ரீடர்ஸ். அதை வாசிப்பு அது கட்டாயம் அந்த செய்தி தெரிய வேண்டும் என்றதல்ல. யாரோ ஒருவர் எழுதியிருப்பார், அதை அவர் வாசிப்பார். ஆனால் ஏனையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்தி தெரிந்த அல்லது செய்தியை வழங்குகின்ற செய்தியாளர்களாக இருக்கிறார்கள். அத்தகையது அல் ஜசீராவும் சரி, பிபிசியும் சரி, அல்லது ஏனைய பிரபலமான உலக வானொலி. என்னுடைய ஊடக அனுபவத்தை நான் கண்டதும் பெற்றதும் என்பதுதான் தலைப்பு ரகுமான். நான் நம்புகிறேன் அது உங்களுக்கு பெரிதும் உதவப்போவதில்லை, அல்லது நான் வானொலியில் என்ன பெற்றுக்கொண்டேன் என்பது முக்கியமானதல்ல. நான் நம்புகிறேன் வானொலி இன்று நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வானொலி கேட்கிறீர்கள் எனக்கு தெரியாது. முன்பு இருந்தது போல கைத்தொலைபேசிகள் இல்லாத காலத்தில் தேவைப்பட்ட அந்த வானொலியின் தொலைக்காட்சி அவசரமாக தேவைப்படுவதில்லை. நாங்கள் இப்போது வெறுமனை கைத்தொலைபேசி என்று சொல்கிறோமே தவிர அது தொலைபேசி தான் மட்டுமல்ல. முன்பு கைத்தொலைபேசி என்றால் என்ன, தொலைபேசி என்றால் என்ன, நான் இன்னொருவருடன் பேசுவதற்கான ஒரு கருவி மட்டும்தான். இப்போது கைத்தொலைபேசி படம் பிடிக்கும், கைத்தொலைபேசி மெசேஜ் அனுப்பும், கைத்தொலைபேசி கதை சொல்லும், கைத்தொலைபேசியில் நான் நாடகம் பார்க்கலாம், கைத்தொலைபேசி எனக்கு ஒரு தொலைக்காட்சியை தரும், கைத்தொலைபேசி எனக்கு ஒரு வானொலி தரும். கைத்தொலைபேசி உங்களை பொறுத்தவரையில் தொடர்பாடலில் அல்லது தொடர்பாடலின் கூடான வளர்ச்சி நீங்கள் ஒரு சமூக ஊடகத்தின் வழியாகவோ அல்லது வானொலியின் வழியாகவோ தொலைக்காட்சியின் வழியாகவோ வர வேண்டியதில்லை. உங்கள் கைகளில் இருக்கின்ற கைத்தொலைபேசி கூடாக இப்போது ஆயிரக்கணக்கான தொடர்பாடல் ஊடகவியலாளர்கள். யாரிடமெல்லாம் கைத்தொலைபேசி இருக்கிறதோ அவன் ஒரு ஊடகவியலாளனாக மாறிவிடும். நான் நம்புகிறேன் இலங்கையை பொறுத்தவரையில் பார்ப்பது, கேட்பது அல்லது பார்க்கின்ற கேட்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையை விட சொல்லுகிற ஊடகவியலாளர்களின் எண்ணிக்கை இலங்கையில் மிக அதிகம். இதில் உள்ள கேவலம் என்னவென்று நான் சொல்லக்கூடாதவற்றையும் அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்பாடலில் அல்லது இப்போது ஸ்டேஜ் என்ற தொலைக்காட்சியை ஒழுங்கமைத்த தொலைக்காட்சி யாருக்கும் செய்தியை செலுத்தும். நான் ரகுமான் கேட்டது போல உங்களோடு கலந்துரையாட அல்லது உங்களோடு பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். யாராவது ஒரு யூடியூபிலேயோ அல்லது வானொலியிலோ அல்லது ஏதோ ஒரு வகையில தொடர்பாடலுக்கு ஆசைப்படுகிறார், யாராவது மேடையில் வந்து பேசுவதற்கு தயாராக யாருக்கு வாங்க. பேசு எது பெண் ராசி. எல்லாம் வல்ல வித்தக விநாயகரின் பாதம் பணிந்து இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இனிய தமிழோடு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை. ஊக்குவிக்க ஆடிருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க பேர் என்ன? பாமினி. எது படி ரேடியோ டெலிவிஷன்ல போற ஆசை என்ன செய்யும்? ஆர்ஜியா ஏன்? எனக்கு ஆர்ஜி ஆகுறது ஒரு மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. அது எங்க அப்பாட பெரிய ஒரு
கணவன் கூட சொல்லலாம். அது கொஞ்ச நாள் எனக்கு இந்த COVID-19 சார் சொன்னது மாதிரி அதை நான் கேட்டுட்டு இருந்தேன் ரேடியோவில். அப்புறம் ஸ்கூலால இருந்து சக்திவர்மன் அண்ணாட அவர் கெஸ்டா வந்திருந்தாரு. அப்போ அவரை வெல்கம் பண்ணேன். எங்க ஸ்கூல் அக்கா ஒருத்தவங்க தமிழ் சொல்லி முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஓக்கா நான் சிங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுதான் நான் முதலாம் மைக்கை தொட்டு கிடைச்ச அனுபவம். எனக்கு இன்னமும் பேசும்போது கையெல்லாம் நடுங்குது. எனக்கு பேசி பழக்கம் இல்லை. நானும் ஒரு ஆர்ஜேவா இந்த குரலும் உலகெங்கும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அது கண்டிப்பா நினைக்கிறேன். நன்றி. வேறு யாராவது ஆர்ஜி ஆகிறார்கள்? ஓகே, பேசுறது உள்ள பிரச்சனை அதான். பேசுறது உங்களுக்கு தெரியும். வள்ளுவர் அவருடைய ஒரு குரல் என்ன சொல்லும்னு சொன்னா, உலகத்துல ஒரு சண்டையில போய் செத்து போறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கு. ஆனால் ஒரு சபையில போய் மேடையில போய் பேசுவது என்பது மிக குறைஞ்ச ஆகத்தான் இது அந்த குரல் சொல். சாவரணியர் அறிஞர் அமிகத்தின் அஞ்சானவர். தொடர்பாடல் என்பது பொதுவாக எல்லாரும் தொடர்பாடல், எல்லோரும் பேசுகிற இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆக தொடர்பாடல் என்பது புதிதாக ஒரு மனித இனம் பழகிக் கொள்ள வேண்டிய ஒரு நியமே அல்ல. நீங்கள் யார் யாரோடு மிக அதிகமாக தொடர்பாடுவீர்கள் என்பது குறித்து உங்களுடைய இயல்பை பொறுத்து மாறுபடும். சிலர் அதிகம் பேசுகிறவராக இருக்கிறார், சிலர் எதுவுமே பேசாதவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் தொடர்பாடுகிற ஒருவராக இருக்கிறார். தொடர்பாடல் என்பது மனித இனத்தின் இயல்பான மூச்சு விடுதல் போல ஒன்றான். ஆனால் தம் கண்களுக்கு தெரியாத அல்லது வேறோ யாருக்காகவோ அல்லது வானொலியில் உண்டாகவோ அல்லது இன்னொரு சமூகத்திற்காகவோ ஒரு கருத்தை சொல்வது என்பது அந்த தொடர்பாடல் பற்றித்தான் பொதுவாக உண்டாகும். பத்திரிகையில் எழுதுகிற ஒருவர் அதை யார் வாசிக்கிறான் என்பது அல்ல. ஆனால் அவன் வாசிக்கிறவனுக்கு அவனுக்கு நேரடியான தொடர்பு இல்லாத போது அவன் ஒன்றை எழுதுகிறான். பொதுவாக எழுதுகிறவனும் ஒரு விடயத்தை சொல்கிறவனும் ஒரு மனதளவில் ஒரு இலக்கு. தினகரன் பத்திரிகைக்கு எழுதுகிற ஒரு பத்திரிகை நிருபருக்கு அதை வாசிக்கக்கூடிய மக்கள் சமூகம் யார் என்பது தெரிந்திருக்கு. மிகச் சரியாக இவர்தான் என்பது தெரியாது. நீங்கள் படிக்கின்ற மொழியிலும் சரி அல்லது நாங்கள் சொல்லுகின்ற பேசுகின்ற அனைத்து மொழிகளிலும் தொடக்கம் அங்காசை. நாங்கள் ஒரு முத்தமிழ் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் மாணவர்களுக்கு சொல்லித் தந்திருப்பார்கள். இயலிசை நாடகம் அது தலைகீடாக வர வேண்டும். நாடகம் என்பதான கூட்டு என்பதான அங்க அசைவுகளின் ஊடாக ஒரு தொடர்பாடலை நாம் மேற்கொள்கிறோம். அதற்கு பிறகு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவனுக்கு அங்க அசைவின் ஊடாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. எனக்கு பக்கத்தில் இல்லாத ஒருத்தனுக்கு சொல்ல வேண்டும் என்று படுகிற போது எங்களுக்கு இசை தேவைப்படுகிறது. அந்த இசையின் ஆரம்ப ஒரு இசைக்கருவியாக பறை என்பது என்று சொல்கிறார்கள். அதனால் தான் இப்போதும் தமிழில் பறைதல் என்பது அல்லது பறை என்பதற்கான அது டோக்கிங் ட்ரம் என்று சொல்கிறார்கள். பறைதல் என்பது மலையாளத்திலும் யாழ்ப்பாணம் வட்டார வழக்கிலும் இருக்கின்ற ஒரு வார்த்தை. சொல்வது என்பது அதாவது எனக்கு கிட்டே இருக்கிற ஒருவனுக்கு நான் சொல்ல வருகிற விடயத்தை சொல்ல முடியாமல் வேறு ஒரு வடிவத்தில் சொல்ல முயலுகிற போது இசை தருகிறது. அதை தாண்டி அதிலிருந்துதான் முரசறைதல் என்பதெல்லாம் அவற்றை தாண்டி இன்னும் அதிக எல்லைகளுக்கு செல்வதற்காக வெளியிடப்பட்டது. அதையும் தாண்டி வெண்கலமாக இல்லாமல் குறைந்த முறையில் சுருக்கமாக சொல்லிவிடும் முயற்சியாக கவிதை வருகிறது. சடகோபர் அவர்கள் சொன்னது போல இந்திய விடுதலைக்கு ஒரு கவிஞர் எழுதினான். இரவில் வாங்கினோம், இன்னும் முடியவே இல்லை. அவ்வளவுதான். அது இந்திய சுதந்திரம் உரிமை பெறவில்லை என்பதாக இருக்கலாம், அல்லது சுதந்திரம் கிடைத்த அந்த இரவில் இருந்து அந்த கவிஞர் எழுதுவது அவ்வளவு ஒரு சிறிய அளவில் அது முடிந்துவிடும். ஆனால் எழுந்த கருத்தை கவிதை சொல்லும். இன்னும் ஒரு கவிஞன் இருந்தான். அவனுக்கு நொச்சி குப்பத்தில் அவனுக்கு கல்யாணம் பேசினாங்க. அவனுக்கு சரியான கவலை. அவன் காலையில் அவன் ஒரு கவிதை எழுதினான். எல்லோருடைய திருமணமும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற போது எனது திருமணம் மட்டுமே நொச்சி குப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆக கவிதை என்பது நீங்கள் சொல்லுகிற ஒரு விடயத்தை மிக நீளமாக கட்டுமையாக எழுதுகிற ஒரு விடயத்தை மிகச் சுருக்கமாக சொல்கிறார். ஆரம்ப காலத்து கவிதைகள் சந்தம், இருகை, மோனை ஆகியன அடங்கி உங்களுடைய மனநப்படுத்துவதற்கு, மனதில் வைப்பதற்கு இலகுவாக அது வடிவமைக்கப்பட்டது சொல்கிறார்.
தொடர்பாடல் என்பது இப்போது இருக்கக்கூடிய தொடர்பாடல் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் பேஸ்புக் கொஞ்சம் அதிகமாக எழுதுவதற்கு வாய்ப்பு, பிளாக் அதைவிட பெரிதாக எழுதுகிறவர்களுக்கு வாய்ப்பு. அவை வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதைவிட இன்ஸ்டாகிராம் அதைவிட மிகச் சுருக்கமான ஒரு தன்மையாக செய்தியாக, அதை தாண்டி மதுசூதனன் கவலைப்படுவது போல வெறும் சிக்னல்களில் வெறும் சின்ன சின்ன விடயங்களுக்கு ஊடாக செய்தியை சொல்லுகின்ற நேரத்தை கட்டுப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் இருந்தது. சடகோபன் கவலைப்பட்டது போல பத்திரிகைகள் அப்படித்தான் என்பது போன்ற தமிழுக்கே ஒவ்வாத பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. தமிழை பொறுத்தவரையில், தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்கள் வைத்திருக்கிற இத்தனை கடைகளில் மிகச் சுத்தமாக தமிழில் அதனுடைய பெயர்கள் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் மிக மோசமாக இருக்கிறது. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கள் மொழியை நாங்கள் தடுப்பதில்லை. ஆனால் உலகத்தில் நாம் மகிழ்ச்சி பட வேண்டும். மிக முக்கியமான அல்லது மிக மூத்த ஒரு மொழியின் சொந்தக்காரர்கள் நாங்கள். எங்களுக்கு இறைவனோடு தொடர்பு படுகிற போது இந்த நாடு 3 மொழிகளை 3 மதங்களை கொண்ட இந்த நாடு 3 மொழிகளை வைத்திருக்கிறது. பாலி மொழியில் பௌத்தர்கள் தெய்வீக மொழியாக சொல்கிறார்கள். அரபு மொழி என்பது மிக முக்கியமானதாக இஸ்லாமியர்கள் இருக்கிறது. சமஸ்கிருதம் தமிழர்களுக்கு என்பதாக தெய்வ மொழிகள் என்று அவை சொல்லப்பட்டாலும் கூட நாம் பேசுகின்ற தாய் தமிழ் என்பது உலகு வியந்து பார்க்கின்ற மிக மூத்த ஒரு மொழியின் சொந்தக்காரர்கள் நாம். அந்த மொழியின் உண்டான தொடர்பாடல் என்பதை நாம் மது சொன்னது போல இந்த கம்ப்யூட்டரில் மிக அதிக அளவில் தமிழர்கள் அதை பயன்படுத்தினால் கூட தமிழர்கள் வைத்திருக்கின்ற பேஸ்புக்கில் அவர்கள் தங்களுடைய மொழியாக ஆங்கிலத்தை வைக்கிறார்கள். நான் கையெழுத்து போடுகிற போது ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுகிறேன். நீங்களும் உங்கள் கையெழுத்துக்களை இனிஷியல் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் போடுகிறீர்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், ஆங்கிலம் ஒரு மொழி அல்ல, அறிவு. நாம் நீண்ட காலமாக வெள்ளையா இருந்தா வடிவா இருக்கும் நாங்கள் யோசிக்கிறோம். ஆங்கிலத்தில் எழுதினா படித்தவன் என்று மற்றவர் நினைப்பான் நாங்கள் யோசிக்கிறோம். அது எங்களுடைய அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. நான் பார்த்த அல்லது சடகோவன் பணியாற்றக்கூடிய விமான நிலையத்தின் பாஸ்போர்ட்களை எடுத்து பார்த்தால் வேறு எல்லா நாடுகளும் தங்களுடைய தாய்மொழியில் தான் கையெழுத்து போடுவது. தமிழர்கள் மட்டும்தான் ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுவதுதான் ஏதோ நாங்கள் ஏதோ ஜேம்ஸ் ஒரு நினைப்பு. நான் ஒரு நாளும் தமிழ்ல போடுறேன், அது ஏதோ சரியில்லை, எனக்கு தெரியும். நீங்கள் பேஸ்புக் வச்சிருந்தாலும் ஆங்கிலம் தான், அது தமிழாக வைத்திருந்தால் கூகுள் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் எங்கள் மொழிக்கான அதிக வாய்ப்பு வைத்தது. சைனா எனக்கு அருகே விமானத்தில் யாராவது ஒரு சைனாக்காரர் இருந்தால் அவனுடைய போன் முற்றுமுழுதாக சைன மொழியில் தான் இருக்கும். நாங்கள் யாருடைய கான்டாக்ட் டீட்டெயில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் வச்சு தமிழை அடிக்கலாம், தமிழ் இருக்கு நான் வச்சு. அது அத்தகைய ஒரு அடிமைத்தனம் உங்களிடம் இருக்கிறது. காலனி காலத்தின் அடிமைத்தனத்தின் மிச்ச சொச்சமாக தமிழர்கள் அதை வைத்திருக்கிறது. அதனால் தான் அடிமை அல்லது வென்று தனியுங்கள் சுதந்திர தாகம், வென்று மடியுங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதி சொல்வார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுபட்டு உலகம் இயந்து பார்க்கின்ற ஒரு மொழியின் சொந்தக்காரர்களாக தமிழ் மொழியை பேசுகிற ஒரு இனமாக இருக்கின்ற நாம் அந்த மொழியை எங்களுடைய தொடர்பாடல் மட்டுமல்ல ஏனைய விடயங்களில் மிக சுத்தமாக பயன்படுத்த வேண்டும் என்பது. ஏனைய நீங்கள் தமிழ்ல விஜய் டிவியோ சன் டிவியோ பார்த்தீங்கன்னா அரைமணத்தியால நீங்கள் பார்த்தா அந்த அரைமணத்தியால உரையாடல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் தமிழ் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அது விஞ்ஞான நாட்களும் சரி எந்த நிகழ்ச்சி பார்த்து. ஆனால் நீங்கள் வேறு மொழிகளை பார்த்தால் அப்படி இருப்பதில்லை, அப்படி பயன்படுத்துவோம். ஆனால் நான் சில இடங்களில் அப்படி இல்லாத சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன். மதுரையில் நான் பார்த்த ஒரு டெக்ஸ்டைல்ஸ், அதுக்காக ஒரு பேர் வைத்திருந்தார்கள், துணிமணி அணி படிமனை டெக்ஸ்டைல்ஸ் தான். அதை போல நான் ஒரு சலூன் பார்த்தேன். அங்க அது கொழும்பிலும் நான் பார்த்தேன். உங்கள் முடியை தாருங்கள், நாங்கள் முகத்தை தருகிறோம் என்று அந்த சலூனில் தமிழின் தொன்மையான சொற்களை அல்லது மிகச் சீரிய சொற்களை சில வானொலிகள் பயன்படுத்துகின்றன. நாங்கள் யுத்தம் நடந்த போது ஹெலிகாப்டரை உலங்கு வானூர்தி
என்று சொன்னதில் இருந்து அல்லது யுத்த காலத்தில் ஒரு புறத்தில் நின்ற போராளிகள் தமிழை மிகச்சரியாக பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டது அல்லது அதை அதன் கீழ் கட்டுப்பட்டு நின்றது என்பது எல்லாம் எங்கள் தமிழுக்கானது. ஆனால் ரகுமான் சொன்னது போல அல்லது கவிஞர் பாலி சொன்னது போல தமிழ் ஒன்றும் உங்கள் தாடியோ மீசியோ அல்ல, நீங்கள் நினைத்தால் வளர்க்கவும் நினைத்தால் மலிக்கவும் என்று பாலி சொன்னது போல நீங்கள் நினைத்து வளர்ப்பதற்கான மொழியில் நீங்கள் பிறக்கவில்லை. அது தானாக வளர்ந்த ஒரு தனி பெரும் தாய்மொழி. அதை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் அதில் இருந்து பயன்பெறுவதற்கு உங்களிடம் நிறைய இருக்கிறது. அதன் ஊடாக வாசிப்பதற்கு ஆயிரம் நூல்கள் இருக்கின்றன. இன்று சென்னையில் நடக்கின்ற புத்தக திருவிழாவில் நீங்கள் பார்த்தால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் மலையாளத்தின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட தமிழில் மிக அதிகமாக வருகிறது. ஷெரீப் எங்கள் நாட்டைச் சேர்ந்தவர் தருகின்ற மொழிபெயர்ப்புகள் ஆகட்டும், மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புகள் தமிழில் பெற ஆரம்பித்திருக்கின்றன. ஆகவே அந்த மொழியின் ஊடாக நீங்கள் பெறுவதும் அதன் ஊடாக நீங்கள் தொடர்பாடல் படுவதும் மொழிக்கு அல்ல உங்களுக்கு பெருமை சேர்க்கும் என்று கூறி